வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சோனி மாடல் நம்பர் வந்து KLV32W512D அப்படின்ற மாடல். இந்த மாடல் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4x பிளிங்கிங் வந்து ரெட் லைட் வந்து 4x பிளிங்க் ஆகுது, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்ப்போம். 1 2 3 4. இந்த டிவியில் சோனி டிவியை பொறுத்தளவுக்கும் 4x பிளிங்கிங் அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேனலுக்கு வந்து 12 வோல்ட் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பேனலுடைய 12 வோல்ட் எரர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 4x பிளிங்கிங் போகும். முதல்ல பேனலுக்கு 12 வோல்ட் போகுதா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேனல் கூட போக வேண்டிய வோல்டேஜோடைய ஐசி இது. இந்த ஐசியை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஃபால்ட்டு சரி ஆகலை அப்படின்னா இந்த மெயின் போர்டையே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கம்பெனியுடைய ப்ரொசீஜர். ஒரு கம்பெனி டெக்னீஷியன் வந்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா இவ்வளோ தான் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவார். மேற்கொண்டு வேறு எந்த ஒரு ஐடியாவும் எடுத்து அவர் பார்க்க மாட்டார். கஸ்டமர் வீட்டுக்கு போவார். ஏன்னா நான் ஃபீல்டில் இருக்கும்போது அதான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் ஏன் இப்போ இதை பற்றி நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாடல் போர்டு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்பெனியில் வந்து ஒரு சில நேரத்தில் இந்த போர்டு ஸ்டாக்கில் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சு டிவியை வந்து எக்ஸ்சேஞ்ச் மாரி கம்பெனியில் கொடுத்துட்டு வேறு டிவி எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் கம்பெனியில் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்து முதல்ல இதை ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னிக்கல் சப்போர்ட்னால ஓரளவுக்கு நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. டெக்னீஷியன் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்காங்க. அதனால் நம்ம வந்து வெளியில் கொடுத்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி சரி பண்ண முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிவியோட இந்த போர்டை மட்டும் நம்ம ஏதாச்சும் கம்மியான விலைக்கு கொடுத்து வாங்கி இதில் மாற்றிக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த போர்டே ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லோக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் போர்டும் கிடைக்குது, இல்லை பேசிக் போர்டும் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டிவி, அதாவது டிவி மட்டும் பார்க்குறாங்க, ஒரு செட்டப் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு டிஷ்லேயோ படம் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் மாடல் இவ்வளோ போர்டு வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் ஏற்றுக்கக்கூடிய வேலையில் தான் இருக்கும். டெக்னீஷியன் வந்து கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்மார்ட் போர்டும் நீங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால கஸ்டமர்கிட்ட நீங்கள் இன்டர்நெட் போர்டுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை, யூடியூப்பில் வந்து யூடியூப் பார்ப்பேன், அமேசான் ப்ரைம் பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன், ஹாட்ஸ்டார் பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் இப்போ இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் போர்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது எதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற பெரும்பாலான கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா புது டிவிக்கு மாறிடுறாங்க. ஏன்னா இந்த டிவி வாங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 அப்போ அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ இதுக்கு பாசிபிள் இல்லை,
அப்படின்ற மாதிரி கஸ்டமர் என்ன பண்ணிடுறாங்க, வேறு டிவி புதுசாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையே முடிஞ்ச அளவுக்கு கம்மியான காஸ்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணி திரும்பி உபயோகப்படுத்த பார்க்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கும் இது வந்து கஸ்டமருடைய மணி வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3000லேருந்து ஒரு 4500க்குள்ளே ஒரு ரெடி ஆகிற ஒரு பொருளை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கம்பெனியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கொடுத்துட்டு வேறு டிவி வாங்கிக்கிறீங்க. அதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த டிவியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மணி வந்து வேல்யூபுளாக மாறும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த டிவியை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். முயற்சி பண்ணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இதேமாரியே கொடுத்துருவேன். அப்படி ஒரு வேளை என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் ஆல்ரெடி வந்து யுனிவர்சல் போர்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன். முடிஞ்சதுன்னா அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மணி வந்து கொஞ்சம் விரையாமல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மணின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீழே போட்டு விடுங்க. இது நான் பேசுனது ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தவிர்க்கிறதுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் வாட்சிங். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.